போகர் ஜனன சாகரத்தில் தன்னுடைய பெயர் அறிவிக்கிறார். ஆதியில் நந்தியானேன் அப்படின்னு வருவார். கிருஷ்ண வடிவாக நின்றேன், திருமால் மால் ஆயினும் ஆனேன், அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் ஆனேன். அதாவது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ராம வடிவாக நின்றேன் அப்படிம்பாரு. அடுத்து தன்னுடைய பெயர் அறிவிக்கிறாரு. உலகெங்கும் மாநிலத்தில் போகர் என்று வாழ்ந்துட்டேனே. போகர் தன்னை அறிவிக்கிற ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா போகர் ஜெனரல் சாகத்தில் கிருஷ்ண வடிவாக நின்றேன், மால் ஆயினும் ஆனேன், திருமால் விஷ்ணு இந்த மாதிரி ரூபத்தில் எடுத்திருக்காரு. ராம வடிவாக நின்றேன், கிருஷ்ண வடிவாக சொல்லிட்டு மாநிலத்தில் போகர் என்று அறைந்திட்டேனே, தன்னை போகரா வாழ்ந்துட்டேன் அப்படிங்கிற பேரை தன்னை அறிவிக்கிறார். அவருடைய போகர் ஜெனரல் சாகத்தில் தன்னை அறிவிக்கிறாரு. அதே ஜெனரல் சாகத்தில் பார்த்தீங்கன்னா பழனியில் அநேக கோடி தொந்தம் ஆடினேனே, பழனியில் அநேக திருவிடையாளர் புரிந்ததாக சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பழனிக்கு தெற்கே வட்டப்பாறை உண்டாம். வட்டப்பாறை நான் சொன்ன மாதிரி நியூட்ரல் பாறை சொன்னேன், அலிப்பாறை சொன்னேன்னா அந்த பாறை அழகனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஏற்றா அப்படி தான் அந்த பாறை இருக்கும். அதுக்கும் காவல் சித்தன் கருப்பன் தான் அங்கே காவலுக்கு வச்சுருக்காங்க. ஒரு பெரிய கருப்பு சாமி அங்கே இருக்கார். ஸோ அழகனாட்சி அம்மன் போது கிரிவீதியில் இருக்கக்கூடிய அனுமனில் பழமையான தீபம். அந்த கோயிலுக்கு ஏற்றாப்படி பார்த்தீங்கன்னா வட்டப்பாறை இருக்கும். அந்த வட்டப்பாறைக்கு தெற்கே இரும்புகளை உண்டாம். இரும்புகளைனா இரும்புமலை, இப்போ இருக்க இரும்புமலை அங்கே சித்தர்கள் அநேக பேர் உண்டாம் சொல்கிறாங்க. அங்கே ஒரு குகை இருக்குது, அந்த பெரிய பாறை கீழே ஒரு குகை தெரியும், அதில் அதே சித்தர்கள் இருப்பதாக சொல்லுவாங்க.